வணக்கம். நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன். கோவாவில் கடற்படை துருப்புக்களுடன் தீபாவளியை கொண்டாட பிரதமர் மோடி முடிவு. வெளிநாட்டு ராணுவ சாதனங்களில் சார்ந்திருப்பது ராஜதந்திர பலவீனம். ராஜ்நாத் சிங் பேச்சு. அடுத்த 40 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்திய பிரதமர் உலக தலைவர் டோனி அபோட் கருத்து. விமான என்ஜின் பிளேட் தயாரிக்க ரோல்ஸ் ராய்ஸ் பாரத் ஃபோர்ட் கூட்டு. மோடியின் அரசியல் வாழ்க்கையினை அளிக்க விரும்பவில்லை ட்ரம்ப். இந்தியாவின் தேஜஸ் MK-1A முதலாவது விமானம் வெற்றிகரமாக பறந்தது. இனி விரிவான செய்திகள். 2014ஆம் ஆண்டு இந்திய பிரதமராக பொறுப்பேற்றதில் இருந்து பிரதமர் நரேந்திர மோடி ராணுவத்தினருடன் தீபாவளி கொண்டாடுவதை வழக்கமாக கடைபிடித்து வருகின்றார். இந்த ஆண்டு பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக இந்திய பாதுகாப்பு படைகள் மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூரின் சிறப்பான வெற்றியை கொண்டாட பிரதமர் மோடி முடிவு செய்துள்ளார். அதனால் இந்த ஆண்டு தீபாவளியை கோவா கடற்கரையில் கடற்படை துருப்புக்களுடன் இணைந்து கொண்டாட பிரதமர் மோடி திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 2014ஆம் ஆண்டு லடாக்கில் உள்ள சியான்ஷின் பனி பிரதேசங்களுக்கு சென்ற அவர் அங்கு பாதுகாப்பு படையினருடன் இணைந்து தீபாவளி கொண்டாடினார். 2015 1965 நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்திய ராணுவ துருப்புகளின் தியாகத்தை போற்றும் விதத்தில் பஞ்சாப் அமிர்தசரஸில் உள்ள டோக்ராய் போர் நினைவு சின்னத்தில் நடைபெற்ற தீபாவளி கொண்டாட்டத்தில் பிரதமர் பங்கேற்றார். 2024ஆம் ஆண்டு குஜராத்தின் சர்க்ரீட்டில் ராணுவத்தினருடன் தீபாவளியை கொண்டாடினார். வெளிநாட்டு தயாரிப்பு ராணுவ சாதனங்களை சார்ந்திருப்பது ராஜதந்திர பலவீனத்தை ஏற்படுத்தும் என்பதால் உள்நாட்டு பாதுகாப்பு உபகரண உற்பத்தியை 100% உயர்த்துவதை இந்தியா பரிசீலித்து வருகிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் நடந்த நிகழ்ச்சியொன்றில் ராஜ்நாத் சிங் பேசிய போது, இந்த புனிதமான நாசிக் பூமிக்கு வரும் வாய்ப்பை பெற்றதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் ஒரு தெய்வீக பூமியில் இருப்பது போல் உணர்கின்றேன். உள்நாட்டு பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தியை 100% உயர்த்துவதே எங்கள் நோக்கம். இந்தியாவின் பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி 25,000 கோடியை எட்டியுள்ளது. இது சில ஆண்டுகளுக்கு முன்பு 1000 கோடிக்கும் குறைவாக இருந்தது. ஒரு காலத்தில் இந்தியா தனது பாதுகாப்பு தளவாடங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய மற்ற நாடுகளை சார்ந்திருந்தது. அப்போது கிட்டத்தட்ட 65 முதல் 70% பாதுகாப்பு உபகரணங்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. ஆனால் இன்று இந்த நிலைமை மாறிவிட்டது. இப்போது இந்தியா தனது ராணுவ தேவைகளுக்கு சொந்த மண்ணில் 65% பாதுகாப்பு உபகரணங்கள் உற்பத்தி செய்கின்றது. மிக விரைவில் எங்கள் உள்நாட்டு உற்பத்திகளையும் 100% மாற்றுவோம். 2029ஆம் ஆண்டுக்குள் உள்நாட்டு பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தியில் 3 லட்சம் கோடியையும் பாதுகாப்பு உபகரணங்கள் ஏற்றுமதியில் 50,000 கோடியினையும் அடைய நாங்கள் இப்போது இலக்கை நிர்ணயித்துள்ளோம் என்று ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். அடுத்த 40 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்திய பிரதமர் உலகத்தின் தலைவராக செயல்படுவார் என்று ஆஸ்திரேலிய முன்னாள் பிரதமர் டோனி அபோட் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நேற்று ஒளிபரப்பப்பட்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு பேசிய போது, கடந்த 2022ஆம் ஆண்டு இந்தியா ஆஸ்திரேலியா இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. அண்மையில் இந்தியா பிரிட்டன் இடையே இதே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. பல்வேறு உலக நாடுகள் அதை வர்த்தக சேவைகளுக்கு சீனாவிடம் இருந்து விலகி இந்தியாவுடன் கைகோத்து வருகின்றன. வர்த்தக உலகத்தை ஆட்டி படைக்க சீனா விரும்புகின்றது. உலக அரங்கில் சர்வாதிகாரத்தை நிலைநாட்ட சீனா தீவிர முயற்சி செய்கின்றது. இந்த முயற்சியை சீனாவின் அண்டை நாடுகளுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தும். 21ஆம் நூற்றாண்டு இந்தியாவின் நூற்றாண்டு என்றே கூறலாம். சீனாவை விட இந்தியாவுக்கு சாதகமான பல்வேறு அம்சங்கள் உள்ளன. உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா விளங்குகிறது. மேலும் இந்தியாவின் உள்கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருகின்றது. குறிப்பாக பல்வேறு நகரங்களில் புதிய விமான நிலையங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. இந்தியாவில் ஜனநாயகம் தலை தோங்கி வருகின்றது. அத்தோடு இந்தியர்களின் ஆங்கில மொழி அறிவு மிகப்பெரிய ஊக்க சக்தியாக இருக்கின்றது. பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் சீனாவை எதிர்கொள்ளும் திறன் இந்தியாவுக்கு மட்டுமே இருக்கின்றது. உலகின் ஜனநாயக வல்லரசாக இந்தியா உருவெடுக்கும். அடுத்த 40 முதல் 50 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்திய பிரதமரை உலகத்தின் தலைவராக செயல்படுவார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை நான் ஆதரிக்கின்றேன். ஆனால் இந்தியாவின் மீது அவர் கூடுதல் வரிகளை விதித்ததை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த விவகாரத்தில் அவர் தவறிழைத்திருப்பதாக கருதுகின்றேன். ரஷ்யாவிடமிருந்து சீனாவை அதிக அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறது. ஆனால் சீனா மீது கூடுதல் வரி விதிக்காமல் இந்தியாவின் மீது வரி விதிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று டோனி அபோட் பேசினார். அதிநவீன விமான என்ஜினில் பயன்படுத்தும் பிளேட்களை இந்தியாவில் தயாரித்து விநியோகம் செய்வது தொடர்பாக பிரிட்டனை சேர்ந்த விமான என்ஜின் தயாரிப்பாளரான ரோல்ஸ் ராய்ஸ் பாரத் ஃபோர்ஜுடன் புதிய ஒப்பந்தம் செய்துள்ளது. புனேவை சேர்ந்த கல்யாணி குழுமத்திற்கு சொந்தமான பாரத் ஃபோர்ஜ் நிறுவனம் கடந்த 2024இல் பியர்ஸ் 700 திட்டம் தொடங்கியது முதலே ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தின் விமான என்ஜின்களுக்கு உயர்தர பிளேட்களை விநியோகம் செய்து வருகின்றது. இந்த நிலையில் தற்போது ஜெட் விமானங்களில் பயன்படுத்தப்படும் சக்தி வாய்ந்த பியர்ஸ் 10X என்ஜின்களுக்கான பிளேட்கள் தயாரிப்பு விநியோகம் தொடர்பாக ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது.
ரோல்ஸ் ராய்ஸ் விமான என்ஜின் தயாரிப்பில் பங்களிப்பை வழங்கும் முதல் மற்றும் ஒரே இந்திய நிறுவனம் பாரத் ஃபோர்ஜ் ஆகும். இந்தியாவின் ராணுவ கடற்படை மற்றும் விமானப்படைகளில் பயன்படுத்தப்படும் 1400க்கும் மேற்பட்ட விமானங்களில் பிரிட்டிஷ் தயாரிப்பு ரோல்ஸ் ராய்ஸ் என்ஜின் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. பிரதமர் நரேந்திர மோடியின் அரசியல் வாழ்க்கையினை அளிக்க விரும்பவில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பேசிய கருத்து இணையத்தில் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தி வருகிறது. அமெரிக்காவில் வெள்ளை மாளிகை ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப் இந்தியாவுடனான உறவு குறித்தும் மோடியுடனான நட்பு குறித்தும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். அப்போது இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக பதவியேற்றுள்ள செர்ஜியோ கோல் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி இடையிலான சந்திப்பு குறித்து செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த ட்ரம்ப் அவர்களின் சந்திப்பு சிறப்பாக இருந்தது என்று நினைக்கின்றேன். மோடி சிறந்த மனிதர், அவர் என்னை நேசிப்பவராக செர்ஜியோ தெரிவித்தார். அவருடைய அரசியல் வாழ்க்கையை நான் அளிக்க விரும்பவில்லை. நான் இந்தியாவை பல ஆண்டுகளாக பார்த்து வருகின்றேன். ஒரு அற்புதமான நாடு. ஒவ்வொரு ஆண்டும் புதிய தலைவர்கள் வருவார்கள். அவர்கள் சிலர் சில மாதங்களை பதவியில் இருப்பார்கள். ஆனால் எனது நண்பர் மோடி நீண்ட காலமாக பிரதமராக இருக்கிறார் என்று தெரிவித்தார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி தன்னிடம் உறுதி அளித்திருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் பதில்கள் இணையத்தில் விமர்சனத்துக்குள்ளாகியுள்ளது. மோடியின் அரசியல் வாழ்க்கையை அளிக்க விரும்பவில்லை என்ற கருத்தை அந்த இடத்தில் கூற வேண்டிய அவசியம் என்ன, எதை மனதில் வைத்துக் கொண்டு ட்ரம்ப் கூறினார் ஆகிய கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானின் பதவி இழந்த போது தாம் பதவி இழக்க காரணமான பின்னணியில் இருந்து அமெரிக்கா செயற்பட்டது என்று குற்றம் சுமத்தி இருந்தார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்தியாவில் ஆண்டுதோறும் புதிய தலைவர்கள் வருகின்றார்கள் என்று ட்ரம்ப் கூறிய கருத்து சரியா என்ற வாதமும் இணையத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாக நரேந்திர மோடி பிரதமராக உள்ளார். அதற்கு முன்பு 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார். அந்த வகையில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் நிலையான ஆட்சியை நிலவி வருகிறது. மறுபக்கத்தில் பாகிஸ்தானில் இதுவரை ஒருவர் கூட 5 ஆண்டுகள் பிரதமராக பதவி வகித்தது இல்லை. 1993ஆம் ஆண்டில் மட்டும் பாகிஸ்தானில் 5 பிரதமர்கள் பதவியேற்றுள்ளனர். அப்படி பார்க்கும் போது இந்தியாவை பாகிஸ்தானுடன் ஜனாதிபதி ட்ரம்ப் குழப்பிக் கொண்டதாக இணையத்தில் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அது தவிர ட்ரம்பின் பொது அறிவு பற்றிய விமர்சனங்களும் நீண்ட காலமாக உள்ளன. நேற்று வெள்ளிக்கிழமை மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் உள்ள ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL தளத்தில் உள்நாட்டு இலகுரக போர் விமானம் LCA தேஜஸ் MK-1A தனது முதல் பொது விமான பயணத்தை மேற்கொண்டது. பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த நடவடிக்கை இந்தியாவின் பாதுகாப்பில் வளர்ந்து வரும் தன்னம்பிக்கையின் பிரகாசிக்கும் சின்னம் என்று அழைத்தார். இந்த நிகழ்வு LCA MK-1Aயின் 3வது உற்பத்தி வரிசையும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஹிந்துஸ்தான் டர்போ பயிற்சியாளர் HTT-40 அடிப்படை பயிற்சி விமானத்தின் 2வது உற்பத்தி வரிசையையும் முறையாக திறந்து வைத்தது. LCA MK-1A முதலாவது விமானம் இந்திய விமானப்படையில் அதன் தாமதமான முறையான சேர்க்கைக்கு ஒரு படியாகும். திட்டமிடப்பட்ட ஆரம்ப விநியோக தேதியிலிருந்து பல மாத கால தாமதத்தின் பின் இந்த விமானம் இந்திய விமானப்படைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சமீப கால தாமதத்திற்கு ஒரு காரணம் அமெரிக்காவிலிருந்து விமான என்ஜின் வர தாமதமாகியதுதான். இந்திய விமானப்படை அதன் போர் விமானப்படையின் வலிமையில் சரிவை எதிர்கொள்கின்றது. காரணம், ஓய்வு பெறும் பல விமானங்கள் புதிய விமானங்களால் மாற்றீடு செய்யப்படவில்லை. நாசிக்கில் புதிதாக திறக்கப்பட்ட ஒரு உற்பத்தி வரிசை ஒவ்வொரு ஆண்டும் 8 விமானங்களை தயாரிக்கும் திறனை கொண்டுள்ளது. மேலும் இதை 10ஆக அதிகரிக்கலாம். HAL ஆண்டுதோறும் மொத்தம் 24 விமானங்களை உற்பத்தி செய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நாசிக் வசதியில் உள்ள HTT-40க்கான 2வது உற்பத்தி வரிசையும் இருக்கும். இது IAF-இடம் உள்ள PC-7 MK-2 பயிற்சி விமானங்களை மாற்றீடு செய்யும் ஒரு அடிப்படை பயிற்சி விமானம். நாசிக்கில் உள்ள யூனிட் 15 Su-30 MKI விமானங்களையும் தயாரிக்கும். அவற்றில் 13 விமானங்கள் IAF-க்காக இருக்கும், 2 HAL-உடன் இருக்கும். விழாவில் LCA தேஜஸ் MK-1A, ஒரு HTT-40 மற்றும் சுகோய் Su-30 MKA ஆகியவற்றின் வான்வெளி பறத்தல் காட்சி நடைபெற்றது. HAL தலைமை சோதனை பைலட் ஓய்வு பெற்ற குரூப் கேப்டன் KK வேணுகோபால் LCA தேஜஸ் MK-1A விமானத்தை செலுத்தினார். LCA தேஜஸ் MK-1A விமானம் பறந்துவிட்டு திரும்பிய போது நீர் பீரங்கி வணக்கத்தை பெற்றது.